வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சீக்கன் ஃப்ளாக்கர். இப்போது நாம் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள பாடும் அலைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை நகரத்தை பார்க்கப் போகிறோம். 1620ஆம் ஆண்டில் டேனிஷ் வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்ட இது 17ஆம் நூற்றாண்டில் டான்ஸ்போர்ட் கோட்டையை கொண்டுள்ளது. இது 1620ஆம் ஆண்டில் டேனிஷ் தூதர் ஓவ் நெக்ஜெட்டேவால் கட்டப்பட்டது. இது குரோன்போர்க்கிற்கு பிறகு இரண்டாவது பெரிய டேனிஷ் கோட்டை ஆகும். மேலும் ஒரு அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. டான்ஸ்போர்க் கோட்டை போன்ற பாரம்பரிய தளங்களை ஆராய்வது, கடற்கரையோரம் நடப்பது, பாரம்பரிய நடைபயணங்கள், அருகிலுள்ள கோயில் வருகைகள் மற்றும் மெதுவான கடலோர வாழ்க்கையை அனுபவிப்பது ஆகியவை தரங்கம்பாடியில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். பார்தோலோமஸ் ஜீக்கன் பால்க் 1682 முதல் 1719 வரை ஒரு ஜெர்மன் பியட்டிஸ்ட் மிஷனரி ஆவார். அவர் 1706இல் டிரான்குபாருக்கு வந்து இந்தியாவுக்கு முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி ஆனார். அவர் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்ப்பதன் மூலம் 1711/1715 பிராந்தியத்தில் முதல் அச்சு இயந்திரத்தை நிறுவுதல் மற்றும் தமிழை மேம்படுத்துவதன் மூலம் தமிழ் ஆய்வுகளில் புரட்சியை ஏற்படுத்தினார். லாங்கேவுடன் கலந்தாலோசித்த பிறகு லுட்கென்ஸ் விரைவில் கோபன்ஹேகனில் நியமிக்கப்பட்டு டிரான்குபாரின் டேனிஷ் வர்த்தக நிறுவனத்திற்கு வந்தடைந்தார். தென்னிந்தியா ஜூலை 9, 1706. ஹென்ரி ஸ்ப்ளூட்ஸாவுடன் ஜூலை 9, 1706 அன்று டிரான்குபாருக்கு, இப்பொழுது தரங்கம்பாடி, தமிழ்நாடு வந்தார். 1715 முதல் அச்சு இயந்திரத்தை நிறுவி புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து முடித்தார்.